ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். இந்த வீடியோவில் என்னோட பிஸியான ஒரு சண்டே தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டெரஸில் வந்து நல்ல ரோசஸ் எல்லாம் நல்லா ப்ளூமாக இருந்துச்சு. அதே மாதிரி மல்லிப்பூ எல்லாம் விட ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே நல்லா மழை பெஞ்சதுனாலையும் நாங்கள் கொஞ்சம் ஃபர்டிலைசர்ஸ்லாம் போட்டதுனாலையும் டொமேட்டோஸ் எல்லாம் கூட ரைப் ஆகிடுச்சு. ஸோ டெரஸே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இந்த சண்டேக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ஒரு சிம்பிள் மெனு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங்லாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு வாழைக்காய் சிப்ஸும் 3 வாழைக்காய் இருந்துச்சு. சரி, அதில் வாழைக்காய் சிப்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் பீல் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வாழைக்காயை பீல் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை நான் ஃபுட் ப்ராசஸரில் தான் நான் இதை சாப் பண்ணேன். பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே சைஸாக நல்லா வந்துருந்துச்சு. இதை வந்து நான் கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் இதை சோக் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வாழைக்காய் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைனா அது நம்ம ஃப்ரை பண்ணுறப்பயே கிறிஸ்பியும் ஆகாது, அது ஃப்ரை பண்ணப்புறமையும் அது வந்து சாகி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் மறக்காமல் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தண்ணியில் விட்டுடுங்க வாழைக்காயை. அந்த டைமில் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இஞ்சி வெங்காயம் எல்லாம் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட பூண்டும் நல்லா சாப் பண்ணியிருக்கேன். பூண்டு இஞ்சியெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு ஃப்ரை பண்ணால் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப கமகமன்னு நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நல்லா சோயா சாஸ் வினிகர் எதுவுமே நான் போட மாட்டேன். 2 சில்லிஸும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு. ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. நான் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கு ஓப்பனில் குக் பண்ணுறதுனால 3 டம்ளர்ஸ் வாட்டரில் குக் பண்ணேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் கீ அப்புறம் ஆயில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஹைலியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் சில்லிஸோட ஃப்ளேவர் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆத்தென்டிக் சைனீஸ் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயமும் சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட தேவையான உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அந்த பன்னீருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி பவுடரும் சால்ட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பன்னீர் எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்ததுனால அந்த லேடில் வச்சு கொஞ்சம் நான் பிரேக் பண்ணி விட்டுட்டேன். இந்த பன்னீர் நல்லா சால்ட் அண்ட் சில்லி பவுடரில் ஃப்ரை ஆகிறப்ப நம்ம அது ஃப்ரைட் ரைஸாக சாப்பிட்றப்ப இந்த பன்னீர் பிளாண்டாக இருக்காது. அதுவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா அரோமேட்டிக்காக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நான் ரைஸில் அந்த பாஸ்மதி ரைஸில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நான் சால்ட்டும் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் எந்த சோயா சாஸோ வினிகரோ டொமேட்டோ கெச்சப்போ எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. எதுவுமே இல்லாமலே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த காஸ்ட் அயர்ன் பேன் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அதுலேயே நிறைய நேரம் விட்டால் அந்த ஃபுட் ப்ரௌன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உடனே வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வாழைக்காயும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டிடலாம். அப்புறம் நல்லா வாழைக்காயும் தேய்ச்சி கழுவிடுங்க. அப்போ தான் அந்த வழவழான்னு இருக்காது. நம்ம இந்த மாதிரி சோக் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவி நம்ம வாழைக்காயை ஃப்ரை பண்ணால் அது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் இந்த வாழைக்காயை வந்து எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். அந்த எண்ணெயில் போடுறப்ப அதோட ஒரு உப்பும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு நான் ஒரு ட்ரிப் வாழைக்காய்க்கும் இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிடுவேன். அதனால் ஒரு இடத்துல மட்டும் உப்பு ஜாஸ்தியாக இல்லாமல் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் பாதி வாழைக்காய் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணுறப்பயே ஆட் பண்ணிட்டோம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுங்க. இப்போ தேவையான மிளகும் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த லஞ்ச் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரிட்ஜ் நான் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. ஏன்னா நடுவில் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால நான் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணல. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறேன்னா லெமன் அண்ட் பேக்கிங் சோடா, அவ்வளோதான். இது 2 மட்டும்தான். லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எடிபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம்ல, அதனால் எந்த அளவுக்கு நம்ம கெமிக்கல் இருக்கிற சொல்யூஷனெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே இருக்கிற ஆர்கானிக் சொல்யூஷன் யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு போயிடும், சோப்பே தேவையில்லை. இந்த சொல்யூஷன் வச்சு தான் நான் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதே மாதிரி என் மைக்ரோவேவ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நான் இந்த சொல்யூஷன் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அந்த கெமிக்கல்ஸோட வாசனையும் இருக்காது, வேறு எந்த வாசனையும் வராது. ஃப்ரிட்ஜில் ஃபுட் ஸ்டஃபோட வாசனையும் வராது. இந்த நமக்கு நல்லா உங்களுக்கு இதோட வேணும்னா கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் ஒரு ட்ராப் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜும் நல்லா கமகமன் வாசனை வரும். பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல. நான் ஜஸ்ட் லெமன் அண்ட் பேக்கிங் சோடா வித் வாட்டர் அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்க்ரப் பேட் மாதிரி ஒரு கிளாத்தில் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். அவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடும். இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் போதுங்க. அப்பப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வெளியில் மட்டும் தொடச்சிட்டு இல்லை ஒரு ட்ரை கிளாத்தில் உள்ளே தொடச்சிட்டா கூட ஃபார் 1 or 2 months ஃப்ரிட்ஜ் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜ் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லாம் எடுத்து வெளியில் எடுத்து வச்ச ஸ்டஃப்லாம் உள்ளே எடுத்து வைக்க போகிறேன். நான் எப்பயுமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு பாக்ஸ்லேயும், பிக்கல் அந்த மாதிரி ஸ்டஃப்லாம் ஒரு பேஸ்கெட்லேயும் ஸ்டோர் பண்ணுவேன். அதே மாதிரி பட்டரும் இந்த மாதிரி க்யூப்ஸாக போட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டொமேட்டோ, இங்கே கர்நாடகாவில் டொமேட்டோ கொஜ்ஜுன்னு சொல்லுவாங்க, டொமேட்டோ தொக்குன்னு சொல்லலாம். அது பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா சப்பாத்தி பண்ணலான்னு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். டொமேட்டோ தொக்குக்கு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் இப்போ இதோட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, சில்லிஸ் ஒரு 3 சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. அதோட நான் 3 நல்ல மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்து இருக்கிற தக்காளி போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதோட மஞ்சள், சில்லி பவுடர் 3, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பாதி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, மீதி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க. இது ஒரு 15 minutes லோ மீடியமில் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ 15 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதோட நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அந்த சுகரோட டேஸ்ட், இந்த புளிப்பு காரம் டேஸ்ட்டோட அந்த இனிப்பு டேஸ்ட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும், அதனால் சுகர் ஆட் பண்ணேன். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் நல்லா கழுவி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தொக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். நமக்கு வீட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லாதப்ப இந்த மாதிரி சும்மா ஒரு வெங்காயம் தக்காளி இப்படி போட்டு பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் புதினா சப்பாத்தி பண்ண போகிறேன். இது பாருங்கள், நான் புதினா 1 month ஆச்சு. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஐஸ் ட்ரேயில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இதுலேயே புதினா சப்பாத்தி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். மாவும் நல்லா பாருங்கள், கொஞ்சம் வார்ம் வாட்டர், கொஞ்சம் ஆயில் அண்ட் சால்ட் போட்டு பிசைஞ்சேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சப்பாத்தி. ஸோ அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க. புதினா சப்பாத்தியும் அந்த டொமேட்டோ தொக்கும் அவ்வளோ ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. ஸோ இந்த லன்ச் மெனு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு சண்டே ஹிட் லன்ச் மெனுன்னு சொல்லலாம்.
பன்னீர் ஃப்ரைட் ரைஸ், புதினா சப்பாத்தி, தக்காளி தொக்கு, அப்புறம் வாழைக்காய் சிப்ஸ். ஸோ என் சண்டே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த லஞ்சை ரெலிஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் எனக்கு பிடிச்ச நாவல் ஒன்று ரீட் பண்ணிவிட்டு சண்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரிஜுவினேட்டடாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை till we meet again.